ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 30/4/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பரம்பூஜ்ய உரியவங்களாக ஆவதற்கான ஆதாரம். அதாவது உயர்ந்த பூஜைக்குரியவர் ஆவதற்கான ஆதாரம். நீங்கள் அனைவரும் நாலாபுறங்களிலும் இருந்து மதுவன் மகா தீர்த்த ஸ்தலத்துல மேளாவை கொண்டாடுவதற்காக வந்து சேர்ந்திருக்கீங்க. இதே மகான் தீர்த்த ஸ்தலத்துல நடக்கும் மேளாக்களின் நினைவு சின்னமாக இப்பொழுது கூட தீர்த்த ஸ்தானங்களின் மேலா கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சங்கமயுகத்தின் ஒவ்வொரு சிரேஷ்ட காரியத்தின் நினைவு சின்னம் சரித்திரங்களின் ரூபத்துல, பாடல்களின் ரூபத்துல இப்பொழுதும் பார்க்குறீங்க மற்றும் கேட்டும் இருக்கீங்க. சைத்தன்ய சிரேஷ்ட ஆத்மாக்கள் தன்னுடைய சித்திரத்தை மற்றும் சரித்திரத்தை பார்க்கவும் கேட்கவும் செய்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்துல புத்தியில எந்த சிரேஷ்ட எண்ணம் ஓடுதுன்னு பாபா கேட்குறாங்க. நானே தான் இருந்தேன், நானே தான் இப்பொழுது இருக்கிறேன், மேலும் ஒவ்வொரு கல்பத்திலும் நானே தான் மீண்டும் ஆவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க. இந்த மீண்டும் நடக்குது என்பதனுடைய நினைவு மற்றும் ஞானம் வேறு எந்த ஆத்மாவுக்கும், மகான் ஆத்மாவுக்கும், மத ஆத்மாவுக்கும் மற்றும் மத தந்தைகளிடம் கூட கிடையாதுன்னு சொல்றாங்க பாபா. ஆனா அனைத்து பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுக்கு 5000 வருடங்களினுடைய விஷயம் நேற்று நடந்த விஷயம் மாதிரி அந்த அளவு தெளிவான நினைவு இருக்குது மற்றும் தெளிவான ஞானம் இருக்குது. இந்த அளவு சகஜமா மற்றும் தெளிவாக அனுபவம் செய்றீங்க. வேறு யாராவது இருப்பாங்களா என்று இல்லை. நானே தான் இருந்தேன், நானே தான் இருக்கிறேன். ஜட விக்கிரகங்கள்ல தன்னுடைய சைத்தன்ய சிரேஷ்ட வாழ்க்கையினுடைய சாட்சாத்காரம் கிடைக்குதா, அல்லது இது மகாரதிகளினுடைய விக்கிரகங்கள் என்று நினைக்கிறீங்களா, அல்லது நம் அனைவரினுடைய விக்கிரகங்கள் என்று நினைக்கிறீங்களா? பாரதத்தில் 33 கோடி தேவதைகளை நமஸ்காரம் செய்கிறாங்க. அதாவது சிரேஷ்ட பிராமணனாக இருந்து தேவதைகளாகும் உங்களுடைய வம்சத்திலும் வம்சம், அவர்களுடைய வம்சத்தையும் சேர்த்து அனைவருக்கும் பூஜை இல்லை அப்படின்னாலும் மகிமையோ கண்டிப்பாக செய்கிறாங்க. அப்படின்னா யார் அவரே பூர்வீகமானவராக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பெயர் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மேலும் மூதாதையர்களுக்கு பூஜையும் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும். 9 லட்சத்துக்கும் மகிமை இருக்குது. அதற்கு மேலே 16,000த்துக்கும் மகிமை இருக்குது. பிறகு 108க்கு, அதன் பிறகு 8க்கு, அதற்கு மேலே ஜோடி மணிகளுக்கு வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க இல்லையா. மகிமையோ அனைவருக்கும் இருக்குது. ஏன்னா யார் பாக்கியத்தை உருவாக்கும் தந்தையின் குழந்தையாக இருக்கிறாங்களோ இந்த பாக்கியத்தின் காரணமா அவங்களுக்கு மகிமை மற்றும் பூஜை இரண்டும் நடக்குது. ஆனா பூஜையினுடைய 2 விதமான பூஜை இருக்குது. ஒன்று அன்பின் விதிமுறை நிறைந்த பூஜை மற்றும் இன்னொன்று நேம பிரகாரம் மட்டும் பூஜை செய்வது. இரண்டிலும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஆகையினால நான் எந்த மாதிரி பூஜைக்குரிய ஆத்மா அப்படின்னு தங்களை கேளுங்க. சில பக்தர்கள் தேவதை கோபப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு, அதாவது தெய்வ குற்றம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற இந்த பயத்தினால பூஜை செய்கிறாங்க. மேலும் சில பக்தர்கள் வெளி பகட்டுக்காகவும் பூஜை செய்கிறாங்க. மேலும் சில பக்தர்கள் நியமத்தையும் மற்றும் கடமையையும் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. விருப்பம் இருந்தாலும் அல்லது இல்லை அப்படின்னாலும் ஆனால் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கடமைன்னு புரிஞ்சு செய்வாங்க. 4 விதமான பக்தர்கள் இந்த மாதிரி ஏதாவது விதமாக ஆகிறாங்க. இங்கேயும் பாருங்க, தேவ ஆத்மாக்கள் ஆகக்கூடியவங்க பிரம்மகுமார் குமாரி அப்படின்னு சொல்றவங்க விதவிதமான வகையினராக இருக்கிறாங்க இல்லையா. நம்பர் 1 பூஜைக்குரியவங்க எப்பொழுதும் சகஜமா அன்போடு மற்றும் நினைவு மற்றும் சேவை, மேலும் யோகி ஆத்மாவா தெய்வீக குணங்களை கடைபிடிக்கும் ஆத்மாவாக ஆகி நடந்துக்குவாங்க. 4 பாடங்களுடைய விதி மற்றும் சித்தியை பிராப்தி செஞ்சிருக்கிறாங்க.
இரண்டாம் நபரினுடைய பூஜைக்குரியவங்க விதிபூர்வமாக செய்பவராக இன்றி நியமம் அப்படின்னு புரிஞ்சு செய்வாங்க. 4 பாடங்களையும் முழுமையாக செய்வாங்க. ஆனால் விதியை சித்தியை அடைந்த சொர்பமாகி செய்ய மாட்டாங்க. நியமம் அப்படின்னு புரிந்து அப்படித்தான் நடந்துக்கணும், செய்யதான் வேணும் அப்படிங்கிற இந்த லட்சியத்தின் மூலம் எவ்வளோ சட்டப்படி நடக்கிறாங்களோ அந்த அளவு லாபத்தை பிராப்தி செஞ்சுக்கிட்டே முன்னேறி கொண்டு இருக்கிறாங்க. அந்த இதயபூர்வமான அன்பு அனைத்தையுமே இயல்பானதா மற்றும் சகஜமானதாக ஆக்குது. மேலும் நியமப்படி நடக்கிறவங்களுக்கு சில நேரம் சகஜமாகவும் சில நேரம் கஷ்டமாகவும் அனுபவமாகுது. சில நேரம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்குது, சில நேரம் அன்பினுடைய அனுபவம் ஆகுது. நம்பர் 1ஆக இருக்கிறவங்க அன்பில் ஐக்கியமாக இருப்பாங்க. நம்பர் 2இல் இருக்கிறவங்க அன்பில் இருப்பாங்க. நம்பர் 3இல் இருக்கிறவங்க பெரும்பான்மையான நேரம் 4 பாடங்களையும் உள்ளபூர்வமாக இல்லாமல் ஆனால் வெளிப்பகட்டுக்காக செய்வாங்க. தந்தையினுடைய நினைவிலும் அதாவது யோகாவிலும் பெயர் பெறணும் அப்படிங்கிற உணர்வோடு அமர்வாங்க. அந்த மாதிரி வெளிப்பகட்டுக்காக சேவையும் அதிகம் செய்வாங்க. எப்படி நேரமோ அப்படி அற்ப காலத்தினுடைய ரூபத்தை செஞ்சிடுவாங்க. ஆனால் புத்தி மிகவும் கூர்மையானது, மேலும் இதயம் காலியானதாக இருக்கும். நம்பர் 4இல் இருக்கிறவங்க யாராவது ஏதாவது சொல்லிடக்கூடாதுங்கிற பயத்தினால, மேலும் இவரோ கடைசி நம்பரில் இருப்பவர் அல்லது இவர் முன்னேறி செல்ல முடியாது அப்படின்னு யாராவது அந்த பார்வையோடு பார்த்துடக்கூடாதுங்கிற பயத்தில் செய்வாங்க. பிராமணனாகவோ ஆகிவிட்டார், மேலும் சூத்திர வாழ்க்கையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. 2 பக்கங்களில் இருந்து விடுபட்டவராக ஆகிடக்கூடாது. சூத்திர வாழ்க்கையும் விருப்பம் இல்லை, மேலும் பிராமண வாழ்க்கையில் விதிபூர்வமாக நடப்பதற்கு தைரியம் இல்லை. ஆகையினால நிர்பந்தத்தில் வந்துடுறாங்க. அந்த மாதிரி கட்டாயத்தில் மற்றும் பயத்தோடு இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரியானவங்க சில நேரம் தன்னுடைய சிரேஷ்ட வாழ்க்கையினுடைய அனுபவமும் செய்கிறாங்க. ஆகையினால இந்த வாழ்க்கையை விடவும் அவங்களால முடியல. அந்த மாதிரியானவங்கள 4ஆம் நம்பரில் உள்ள பூஜைக்குரிய ஆத்மா அப்படின்னு சொல்லுவோங்கிறாங்க பாபா. அந்த மாதிரியானவங்களுடைய பூஜை சில நேரம் மற்றும் பயத்தின் காரணமாகவும் கட்டாயத்தில் பக்தனாகி கடைபிடிப்பாங்க. இந்த விதமாக நடந்துக்கிட்டே இருக்கும். மேலும் வெளிப்பகட்டாக உள்ள பூஜையும் உள்ளபூர்வமாக செய்யப்பட மாட்டார். ஆனால் வெளிப்பகட்டுக்காக நடக்கும். இதே விதமாக நடக்கும். அந்த மாதிரி 4 விதமான பூஜைக்குரியவங்களே பார்த்தீங்க தான் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா. எந்த மாதிரி இப்பொழுது நீங்கள் ஆவீங்களோ அதே போலவே சத்தியுகம் திரேதாவைகளில் ராயல் குடும்பத்தில் மற்றும் பிரஜையில் அதே வரிசை எண்ணினுடைய பிரகாரம் ஆவீங்க. மேலும் துவாபர் கலியுகத்தில் அந்த மாதிரியே பக்த மாலை உருவாகும். இப்போ நான் யார் அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. மேலும் 4லுமே சில நேரம் இங்கு சில நேரம் அங்கு அப்படின்னு சுற்றி வர்றீங்களா? இருந்தும் பாக்கியத்தை உருவாக்குவதனுடைய குழந்தையாக ஆகியிருக்கீங்க. பூஜைக்குரியராகவும் அவசியம் ஆவீங்க. பெயர் பெற்றவர் அப்படின்னா சிரேஷ்ட பூஜைக்குரியவங்க 16,000 வரை வரிசைக்கிரமமாக ஆகிடுறாங்க. மற்றபடி 9 லட்சம் கடைசி நேரம் வரை, அதாவது கலியுகத்தினுடைய இறுதி நேரம் வரை கொஞ்ச நேரம் பூஜைக்குரியவர்களாக ஆகிடுறாங்க. அனைவருக்கும் மகிமையும் இருக்கும் என்று புரிஞ்சுக்கிட்டீங்க. மகிமைக்கான ஆதாரம் பாக்கியத்தை உருவாக்கும் தந்தையினுடைய குழந்தையாக ஆவது தான். மேலும் பூஜைக்கான ஆதாரம் 4 பாடங்களிலும் தூய்மை, சுத்தம், உண்மை மற்றும் தெளிவான நிலை. அந்த மாதிரி ஆனவங்க மேலே பாப்தாதாவும் எப்பொழுதும் அன்பின் மலர்களால் பூஜை, அதாவது சிரேஷ்டமானவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. பரிவாரத்தில் இருப்பவர்களும் சிரேஷ்டமானவர் என்று நினைப்பாங்க. மேலும் உலகமும் ஆகா ஆகா அப்படிங்கிற முரசை ஒழிச்சு மனதால் அவங்களுக்கு பூஜை செய்வாங்க. மேலும் பக்தர்களோ தன்னுடைய இஷ்ட தேவதை அப்படின்னு நினைத்து இதயத்தில் நிரப்பிக்கிறாங்க. ஆகையினால நீங்கள் அந்த மாதிரி பூஜைக்குரியராக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறார். எப்போ நம்முடைய தந்தை பரம தந்தையோ, தந்தை மட்டும் கிடையாது, ஆனால் பரம், அதாவது உயர்ந்தவராக இருக்கிறார் அப்படின்னா அவர் உயர்ந்தவர்களாகத்தானே ஆக்குவார். பூஜைக்குரியவராவது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் உயர்ந்த பூஜைக்குரியவராக ஆகணும். பாப்தாதாவும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அன்புல கடினத்தை அனுபவம் செய்யாமல் சேர்ந்துடுறாங்க. இப்பொழுது ஓய்வு இல்லத்தில் வந்துட்டீங்க இல்லையா? உடல் மனம் 2க்குமே ஓய்வு தான் இல்லையா? ஓய்வு அப்படின்னா
சோனா அதாவது தூங்குவது கிடையாது. சோனா அதாவது தங்கம் ஆவதற்காக ரெஸ்ட்டில் வந்திருக்கீங்க. பாரஸ்புரியில் அதாவது தங்கத்துக்கு சமமான உயர்ந்த ஸ்தானத்தில் வந்திருக்கீங்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க. இங்கே தொடர்பில் வருவதே தங்கம் மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுடன், மேலும் வாயு மண்டலமும் தங்கமாக ஆக்குவது. இங்கே உள்ள விஷயமே இரவு பகல் தங்கமாக ஆவதற்கானதுன்னு சொல்கிறாங்க பாபா. அந்த மாதிரி நிரந்தரமாக உயர்ந்த பூஜைக்குரிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் விதி மூலமாக சிரேஷ்ட நிலையை அடையக்கூடிய, எப்பொழுதும் மகானாகி மகான் ஆத்மாக்களை உருவாக்கக்கூடிய, தன்னை எப்பொழுதும் சகஜ மற்றும் இயல்பான யோகி, நிரந்தர யோகி, அன்பு நிறைந்த யோகி என்று அனுபவம் செய்யும் அந்த மாதிரி மிக உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, நாலாபுறங்களில் உள்ள ஒளி வடிவமான உடலில் இருக்கும் நெருக்கமான குழந்தைகளுக்கு, அந்த மாதிரி உடலில் இருக்கும் ஒளி வடிவமான உடலில் இருக்கும் நேர் எதிரில் அமர்ந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். தீதி மற்றும் தாதி அவர்களோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அனைவரும் உயர்ந்த பூஜைக்குரியவர்கள் தான் இல்லையா அப்படின்னு. பூஜை நன்றாக நடந்துட்டுருக்குது. பாப்தாதாக்கோ நெருக்கமான குழந்தைகள் மேல் பெருமிதம் இருக்குது, தந்தைக்கு பெருமிதம் இருக்குது, மேலும் குழந்தைகளுடைய ரகசியம் இருக்குது. எந்த குழந்தைகள் ரகசியம் அறிந்து நடந்து கொள்கிறாங்களோ அந்த குழந்தையின் மேல் தந்தைக்கு எப்பொழுதுமே பெருமிதம் இருக்குது. ரகசியம் தெரிந்து நடந்து கொள்கிறவங்க யோக சொருபமானவங்க, குணம் நிறைந்தவங்க, அனைத்தையும் சமநிலையில் வைக்கிறவங்க, எப்பொழுதும் தந்தையினுடைய ஆசீர்வாதத்தினுடைய நிழலில் இருக்கிறவங்க, ஆசீர்வாதத்தினுடைய மழை எப்பொழுதும் பொழிந்து கொண்டு இருக்குது. பிறந்த உடனேயே இந்த ஆசீர்வாதத்தினுடைய மழை தொடங்கிடுச்சு. மேலும் இறுதி வரை இதே குடநிழலின் கீழ் பொன் மலர்களினுடைய மழை பொழிந்து கொண்டே இருக்கும். இதே நிழலின் கீழே இருக்கீங்க, வளர்ந்துட்டு இருக்கீங்க, மேலும் இறுதி வரை இருந்துக்கிட்டே இருப்பீங்க. நிரந்தரமாக ஆசீர்வாதத்தினுடைய பொன் மலர்களினுடைய மழை ஒவ்வொரு அடியும் தந்தையுடன் இருக்கிறீங்க அப்படின்னா ஆசீர்வாதம் உடன் இருக்குது. தாதியை பார்த்து, நீங்கள் இதே நிழலில் எப்பொழுதுமே இருந்திருக்கீங்க, தொடக்கத்திலிருந்து களைப்பற்றவராக இருக்கீங்க, களைப்பற்றவராக ஆகுங்கிற வரதானம் உங்களுக்கு இருக்குது. ஆகினாலும் செய்து கொண்டும் செய்யாதது போல் இருக்குது. இதுவும் மிக நல்லது. இருந்தும் அவ்யக்தம் ஆகும் நேரத்தில் பொறுப்பு கிரீடத்தையோ தலையில் வைத்தார் இல்லையா, இவருக்கு தீதிக்கு சாக்கார பாபாவுடன் கற்றுக் கொடுத்தோம். மேலும் உங்களுக்கு அவ்யக்தமாகும் நேரத்தில் ஒரு நொடியில் கற்றுக் கொடுத்தோம். இருவர்களுக்கும் அவரவர்களுடைய முறையில் கற்றுக் கொடுத்தோம். இதுவும் நாடகத்தில் பங்காக இருந்தது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. காலை 6:30 மணிக்கு விடைபெறும் நேரத்தில் கூறிய மகா வாக்கியங்கள், சங்கமிகத்தினுடைய அனைத்து வேலைகளும் குட் மார்னிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. ஏன் அப்படின்னா சங்கமிகம் முழுமையுமே அமிர்த வேலை தான். இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய கணக்குப்படி பார்த்தா சங்கமயுகம் அமிர்த வேலையாக ஆச்சு. அதனால அந்த சங்கமயுகத்தின் ஒவ்வொரு நேரமும் குட் மார்னிங் தான். பாப்தாதா வருவதும் குட் மார்னிங்கில், செல்வதும் குட் மார்னிங்கில். ஏன்னா தந்தை வருகிறார் அப்படின்னா இரவிலிருந்து அமிர்த வேலையாக ஆயிடுது. அப்படி வருவதும் அமிர்த வேலையில், மேலும் எப்பொழுது செல்கிறார் என்றால் பகல் வந்துடுது, ஆனால் இருப்பது அமிர்த வேலையில்தான். பகல் வந்துடுது அப்படின்னா சென்று விடுகிறார். மேலும் நீங்கள் காலை, அதாவது சத்தியுகத்தினுடைய பகல், அதாவது பிரம்மாவினுடைய பகலில் ராஜ்யம் செய்கிறீங்க, தந்தையும் அதிலிருந்து விலகி சென்று விடுவார். அந்த மாதிரி பழைய உலகின் கணக்கின்படி எப்பொழுதுமே குட் மார்னிங், எப்பொழுதுமே நல்லது தான், எப்பொழுதுமே நல்லதாக இருக்கும். எனவே நல்ல காலை அப்படின்னு சொல்லுங்க. சுப இரவு என்று சொன்னாலும் சுப நாள் என்று சொன்னாலும் அனைத்தும் சுபமே சுபம்தான். ஆகினால அனைவருக்கும் கலியுகத்தின் கணக்குப்படி குட் மார்னிங், மேலும் சங்கமயுகத்தின் படியும் குட் மார்னிங் தான். அப்படின்னா இரட்டை குட் மார்னிங்காக ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. அன்பினுடைய லிஃப்ட் மூலமாக பறக்கும் கலையை அனுபவம் செய்யக்கூடிய அழியாத அன்புக்குரியவராக ஆகுக.
அழியாத அன்புக்குரியவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, அன்பினுடைய லிஃப்ட் மூலமாக பறக்கும் கலையை அனுபவம் செய்யணும். கடும் உழைப்பிலிருந்து விடுபடுவதற்காக தந்தையினுடைய அன்புக்குரியவராக ஆக சொல்கிறாங்க. இந்த அழியாத அன்பு தான் அழியாத லிஃப்ட் ஆகி பறக்கும் கலையினுடைய அனுபவம் செய்விக்குது. ஆனால் ஒருவேளை அன்பில் அலட்சியம் இருக்குது அப்படின்னா தந்தையிடமிருந்து கரண்ட் கிடைப்பது கிடையாது, மேலும் லிஃப்ட் வேலை செய்வது கிடையாது. எப்படி மின்சாரம் தடைப்படுறதுனால தொடர்பு அருந்துடுறதுனால லிஃப்ட் மூலமாக சுகத்தினுடைய அனுபவம் செய்ய முடியாது, அதே மாதிரி அன்பு குறைவாக இருக்குது அப்படின்னா கடும் உழைப்பு செய்ய வேண்டிய அனுபவம் ஆகும். ஆகினால அழியாத அன்பானவர் அன்புக்குரியவராக ஆகுங்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: சுப எண்ணம் மற்றும் திவ்ய புத்தியினுடைய இயந்திரம் மூலமா அதிவேகத்தில் மேலே பறந்து கொண்டே இருங்க. சுப எண்ணம் மற்றும் திவ்ய புத்தியின் இயந்திரம் மூலமா அதிவேகத்துல மேலே பறந்துக்கிட்டே இருக்க சொல்றாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.